Hi, welcome to our channel Eat Sleep Repeat. இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபேவரட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். முக்கியமாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பூரி வித் சன்னா மசால். நம்ம எல்லாருமே வீட்டில் பூரி செய்வோங்க. ஆனால் எல்லா நேரமும் எல்லா பூரியும் உப்பி வராது. நமக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உப்பலான பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சன்னா மசாலா ரெசிபியோட லிங்க் நான் மேலே கார்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். பூரி சாஃப்டாகவும் உப்பலாகவும் வர்றது மாவு பிசைறதுல தாங்க இருக்குது. இப்போ நான் 2 கரண்டி எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து நான் மாவில் ஊற்றுறேன். எதுக்காகனா இது பூரிக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அடுத்ததாக இது கூட நம்ம 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். ரவை எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா பூரி கொஞ்சம் மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும். அப்புறம் பூரி உப்புறத்துக்கும் இந்த ரவை ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நிறையாவும் ரவை சேர்த்துற வேணாம். 1/2 கிலோ மாவுக்கு 2 ஸ்பூன் ரவை போதும். நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பி ஆகிடும். அது அவ்வளோக்கா நல்லா இருக்காது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சூடான எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால ஒரு கரண்டியை வச்சு மாவை நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சிக்கலாம். எவ்வளோ தூரம் உங்களால் சாஃப்டாக பிசைய முடியுதோ அவ்வளோ தூரம் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம். பூரி மாவு ஊறி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்னதாக தான் பூரி தான் போட போகிறேன். அதனால் இந்த சைஸுக்கு நீங்கள் ரவுண்டு உருட்டிக்கிட்டாலே போதும். மாவு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மாவு தேய்க்கும் போது ரொம்ப மெலிசாவும் தேய்ச்சிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் தேய்ச்சிடக்கூடாது. பூரி உப்பாது. மாவு தேய்க்கும் போது ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. ஒரு இடத்துல மொத்தமாகவும் ஒரு இடத்துல மெலிசாவும் இருந்தாலும் மொத்தமாக இருக்கிற இடத்துலலாம் பூரி உப்பாது. பாருங்க, இந்த அளவுக்கு மொத்தமாக தேய்ச்சா போதும். பூரி நல்லா வரும். எண்ணெய் நல்லா காயட்டுங்க. பூரியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் சரியாக காயலைன்னா பூரி எண்ணெய் குடிக்கும், உப்பாது. பாருங்க, பூரி எவ்வளோ உப்பெல்லாம் அழகாக வந்திருக்கு. பூரி போடும்போது மாவை போட்ட உடனே கொஞ்சம் உள்ள அமுக்கி அமுக்கி விடுங்க. அப்போ தான் பூரி நல்லா புஃப்னு மேலே எந்திரிச்சு வரும். வாவ், புசு புசுன்னு பூரி எப்படி வருது பாருங்க. உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.